அசோசியேட் பண்ணிக்குவோம். நம்ம பிறக்கிறப்பயே நம்மளுக்கு லேபிள் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இந்த கண்ட்ரி, இந்த இதுன்னு நிறைய லேபிள்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த லேபிள்ஸோட நாம அசோசியேட் பண்ணிக்கிட்டு அதுதான் உயர்ந்தது அப்படின்னு அதை காமிக்கிறதுக்கு தான் த்ரூ அவுட் த லைஃப் நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். அதான் அசோசியேட்டிங் வித் அவர் ஈகோ செல்ஃப். இது வந்து அப்படியே அந்த ட்ரீம் கேரக்டரோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கிற மாதிரி தான். கனவுல நம்ம இந்த ஈகோ செல்ஃபோட நம்ம இங்க அசோசியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, செகண்ட் திங், நம்ம அந்த ட்ரீம்ல வந்து அந்த ரியாலிட்டியோட எப்படி மூழ்கி போயிடுறோமோ அதே மாதிரி தான் கரண்ட் லைஃப்ல இருக்க அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள்ல வந்து இந்த மேட்ரிக் ரியாலிட்டியில நாம மூழ்கி போயிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் உண்மை. ஏன்னா எல்லாம் உண்மையா தெரியுது, அதனால அதுல நம்ம மூழ்கி போய் அந்த கனவுலையும் எல்லாமே ரியாலிட்டி உண்மையா தான் தெரியும். ஓகேவா? ஈவன் அதுல எக்ஸ்பீரியன்ஸ்